அன்பு உறவுகளே வணக்கம். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. நான் நிறைய பேர் சொல்ல கேள்விப்படுறேன், நான் பாசிட்டிவாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், எனக்கு பாசிட்டிவாக ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையோடு இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். இப்போ நான் ஏதாவது கிளாஸஸ் அட்டன் பண்ணுறப்ப, யாராவது பாசிட்டிவாக பேசுகிறத கேட்குறப்ப நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு அவ்வளோ பாசிட்டிவ் வைப்ஸ் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் திரும்பி நான் என்னுடைய ரொட்டீன் டே டு டே லைஃபுக்குள்ளார போன உடனே, என்னுடைய வழக்கமான வேலைகளை செய்ய ஆரம்பித்த உடனே எனக்கு பழையபடி எங்கேருந்து தான் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வருதுன்னு தெரியல. நான் பழையபடி நெகட்டிவாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்றேன். எனக்கு இதிலேருந்து நான் கம்ப்ளீட்டாக வெளியில் வரணும்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன நடந்தாலும் நான் பாசிட்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்படி சொல்லி நான் கேள்விப்படுறேன். நீங்களும் கூட இந்த மாதிரி யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம், அல்லது நீங்கள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கடந்து வந்திருக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளுடைய எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் கம்ப்ளீட்டாக குறைச்சி, நம்மளுடைய நேர்மறை எண்ணங்களை பல மடங்கு அதிகமாக்கி, ஏதாவது ஒரு நியாயமான கோரிக்கைக்காக நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அந்த நியாயமான கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறிட இது ஒரு சின்ன டெக்னிக். இது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் தான். அதுவும் இது ஒரு வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன். ஆனால் கொஞ்சம் புதுசு. ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஐ எம் ஷுர், கண்டிப்பாக நான் சொல்கிறபடி இதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இம்மீடியட்டாக உங்களுக்குள்ளார அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் உங்கள் உடம்பு ஃபுல்லாக நிறையிறத நீங்கள் அப்படியே அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ நான் சொல்கிறத அப்படியே அதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவை இப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு போய் ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்துக்கிட்டு, ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கிட்டு வந்து அமைதியாக இருக்கிற ஒரு இடத்துல உட்காருங்க. வாட்டர் பாட்டிலேருந்து அந்த கண்ணாடி டம்ளரில் தண்ணி ஊற்றுங்க. அந்த கண்ணாடி டம்ளர் நம்மளுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும், சீத்ரூவாக இருக்கும். சரியா? பார்க்கக்கூடியதாக இருக்கும். சைடில் பார்த்தாலும் நம்மளால் பார்க்க முடியும், இப்படி நேரில் பார்த்தாலும் தண்ணியை பார்க்க முடியும். கரெக்டாக தண்ணியை ஊற்றிட்டு இந்த டம்ளரில் உள்ள தண்ணியை 2 கையால் எடுத்து பிடிச்சிக்குங்க. நல்லா இறுக்கமாக அந்த டம்ளரை நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கலாம். அல்லது ஒரு கை மேலே டம்ளரை வச்சு இன்னொரு கையால் பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த தண்ணியை ஒரு நிமிஷம் அமைதியாக பாருங்கள். உங்களுக்கு எந்த நினைவுகள் வந்தாலும் பரவாயில்ல, எந்த தாட் வந்தாலும் பரவாயில்ல, எந்த மாதிரியான எண்ணங்கள் வந்தாலுமே பரவாயில்ல, பாருங்கள். அப்படியே இந்த தண்ணியை பார்த்து நீங்கள் உங்கள் மனசில் உள்ளதெல்லாம் சொல்ல போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த தண்ணியினுடைய ஆற்றலை பற்றி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். தேவைப்பட்டால் நான் இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ கூட போடுறேன். ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, பஞ்சபூதங்களில் ஒன்றா இருக்கிற இந்த நீர் நம்மளுடைய ஜனனத்திலிருந்து மரணம் வரைக்கும் எப்படி பின்னி பிணைஞ்சு ஒரு முக்கியமான பங்கு வகிச்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். தண்ணி இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? 2வது, இந்த தண்ணி உயிராற்றல் மிக்கது. இந்த தண்ணியினால் வரங்களும் கிடைக்கும், சாபங்களும் கிடைக்கும். கரெக்டாக? ஸோ இந்த தண்ணியை பார்த்து இப்போ நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிற எல்லா உணர்வுகளையும் அந்த தண்ணிக்கிட்ட சொல்ல போகிறீங்க. தண்ணி நம்மளுடைய எண்ணங்களை, நம்மளுடைய உணர்வுகளை, நம்மளுடைய அதிர்வுகளை ரொம்ப சீக்கிரமாக கிரகிச்சுக்கும். அந்த உயிர் ஆற்றல் அதிகமாக இருக்கிறதுனால நம்மக்கிட்ட உள்ள எண்ணங்களை, உணர்வுகளை, அதிர்வுகளை அப்படியே அந்த நீர் அதுக்குள்ளார அதை கிரகிச்சுக்கும். இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை. ஸோ நம்ம இதை கையில் வச்சுக்கிட்டு, நம்மளுக்கு என்னென்ன நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் இருக்குதோ, நம்மளுடைய எதிர்மறை எண்ணங்கள் எல்லாத்தையும் அந்த தண்ணியை பார்த்து சொல்லுவோம். நீங்கள் கண்ணை திறந்து அந்த தண்ணியை பார்த்து சொல்லுங்கள்.
அந்த தண்ணி இப்போ உங்களை ஜட்ஜ் பண்ண போகிறதில்ல. அந்த தண்ணி திரும்பி 4 பேர் இருக்கிற இடத்துல நீ இப்படியெல்லாம் இருந்தேன்னு வந்து நம்மளை சொல்லி காட்ட போகிறதில்ல. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த தண்ணியை பார்த்து உங்கள்கிட்ட இருக்கிற கோபத்திலேருந்து, வெறுப்புலேருந்து, வன்மத்திலேருந்து, போட்டியிலேருந்து, பொறாமையிலேருந்து, உங்களோட இயலாமை, நான் இதை செய்யணும்னு நினைக்கிறேன், என்னால் செய்ய முடியல, நான் வாழ்க்கையில் மேலே வரணும்னு நினைக்கிறேன், என்னால் மேலே வர முடியல, என்னோட சூழ்நிலைகள் இப்படி இருக்குது. நீங்கள் யாரெல்லாம் ப்ளேம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எது மேலேலாம் ப்ளேம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எது மேலேலாம் உங்களுக்கு கோபம் இருக்குது, யார் மேலேலாம் உங்களுக்கு கோபம் இருக்குது, இருக்கிற அவ்வளோ வெறுப்புகளையும் இந்த தண்ணியை பார்த்து கொட்டுங்க. இந்த தண்ணியில் அதை எல்லாத்தையுமே சொல்லுங்க. சில சமயம் நம்ம வாழ்க்கையினுடைய விரக்தியினுடைய உச்சக்கட்டத்தில் ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் சொல்லுவோம். நான் ஏன் இந்த வாழ்க்கை வாழ்கிறேன், நான் ஏன் தான் பிறந்தனும்னு தெரியல, என்னால் இது பண்ண முடியல, அதை பண்ண முடியல, நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே அந்த தண்ணியை பார்த்து சொல்லுங்க. அப்படியே மெதுவாக சொல்ல ஆரம்பிச்சு அந்த உணர்வு பொங்க அதை அப்படியே வெளியில் கொண்டுட்டு வர மாதிரி அவ்வளோ உணர்வுகளோட அப்படியே சொல்லுங்க. உங்கள்கிட்ட உள்ள அவ்வளோ நெகட்டிவிட்டியும் அந்த தண்ணி அப்சர்வ் பண்ணுது, அந்த தண்ணி அப்படியே கிரகிச்சுக்குது, அந்த தண்ணி அதுக்குள்ளார அதை வாங்கிக்குது. அது அப்படியே எல்லா நெகட்டிவிட்டிஸையும் சொல்லுங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, எல்லாத்தையும் சொன்னோன்னே உங்களால் அந்த தண்ணியை பிடிச்சிருக்கிறப்ப கண்டிப்பாக ஏதாவது உணர முடியும். உங்களால் உணர முடிஞ்சிச்சுன்னா அந்த தண்ணியினுடைய மாற்றங்கள் அல்லது அந்த தண்ணியினுடைய அசைவுகள் ஏதாவது உங்களுக்கு பார்க்க முடிஞ்சிச்சு, உணர முடிஞ்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். இல்லைனாலும் அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு போய் நீங்கள் கால் மிதிக்காத இடமா பார்த்து, அதாவது அதை டிஸ்போஸ் பண்ணணும். எப்படின்னா, இப்போ பாத்ரூமில் போய் நம்ம குளிச்சா தண்ணி ஓடும் இல்லையா, அந்த ஓட்டை வழியாக ஊற்றி விட்டுறணும். அல்லது நம்ம ப்ரஷ் பண்ணுறோம், அந்த சிங்க் இருக்கும் இல்லையா, அந்த சிங்கில் ஊற்றி விட்டுறலாம். அல்லது நம்ம பாத்திரம் விளக்குற கிச்சனில் பாத்திரம் விளக்குற இடத்துல அந்த சிங்கில் பாத்திரம்லாம் இல்லை, சிங்க்கு காலியாக இருக்குன்னா அந்த ஓட்டையில் ஊற்றி விட்டுட்டு தண்ணியை திறந்து இந்த டம்ளரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நீங்கள் அப்படியே நம்புங்க, உங்களோட நெகட்டிவிட்டிஸ் எல்லாமே அந்த தண்ணியில் போகுது. அதனால் அந்த தண்ணியை திறந்து எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு அந்த டம்ளரையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அல்லது வேறு எங்கேயாவது ஊற்றலாமான்னா எங்கே உங்கள் கால் படாமல் இருக்குமோ அங்கே நீங்கள் ஊற்றுங்க. ஓகேவா? இதை செஞ்சுட்டு வந்து இடத்துல உட்காருங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, திரும்பி அந்த வாட்டர் பாட்டிலேருந்து தண்ணி எடுங்க. தண்ணி எடுத்து அந்த டம்ளரை ஃபில் பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய அந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் எல்லாம் அது குறைஞ்சதுனால நம்ம மனசுலையே ஏற்கனவே ஒரு அமைதியாக நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். அதில் இந்த தண்ணியை பார்க்குறப்ப நம்மளை அறியாமல் அந்த ஒரு அமைதி வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். நம்மளுக்கு அந்த தண்ணியை பார்க்குறப்ப இப்போ கொஞ்சம் பாசமாக தோணும், ஒரு மாதிரி ஒரு சின்ன சந்தோஷம் நம்மளுக்குள்ளார வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கடவுளுடைய நாமத்தை சொல்லுங்கள். இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது தீட்சை வாங்கினவங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய தீட்சை மந்திரத்தை சொல்லுங்கள். இல்லையா, கடவுளினுடைய பேரை சொல்லுங்கள். இப்போ உங்களுடைய நீங்கள் வணங்குற கடவுளுடைய பேர், இப்போ நீங்கள் வந்து ஜீசஸை கும்பிடுறீங்கன்னா இயேசுவின் ரத்தம் ஜெயம் அந்த மாதிரி சொல்லுங்கள். கிருஷ்ணாவை வழிபடுறீங்கன்னா ஹரே கிருஷ்ணா சொல்லுங்கள். முருகரை கும்பிடுறீங்கன்னா ஓம் சரவண பவ சொல்லுங்கள், அல்லது ஓம் முருகான்னு சொல்லுங்கள். பிள்ளையாரை கும்பிடுறீங்கன்னாக்க ஓம் கம் கணபதியே. இந்த மாதிரி உங்களுக்கு அந்த கடவுளினுடைய நாமத்தை சொல்லுங்கள். எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்லுங்கள். இப்பையும் அந்த தண்ணியை பார்த்து தான் சொல்லணும். இப்பையும் இந்த தண்ணியை பார்த்து தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஓகேவா? இப்போ இதை சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த வாட்டர் பாட்டிலில் உள்ள தண்ணியை எடுத்து ஒரு சிப்பு குடிங்க. குடிக்க முடியுதான்னு பாருங்கள், குடிங்க. ஏதாவது டேஸ்ட்டு தெரியுதான்னு பாருங்கள். தண்ணிக்கெல்லாம் எது மேம் டேஸ்ட்டு அப்படி கேட்காதீங்க. 2வது வாட்டி குடிச்சு பாருங்கள் எப்படி இருக்குது, அந்த தண்ணியினுடைய சுவை எப்படி இருக்குது. கண்டிப்பாக டேங்க்கு தண்ணி ஒரு மாதிரி இருக்கும், மண்பானை தண்ணி ஒரு மாதிரி இருக்கும், கேன் வாட்டர் ஒரு மாதிரி இருக்கும், பியூரிஃபை வாட்டர் ஒரு மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ 2 வாட்டி, 3வது வாட்டி கூட குடிங்க. உங்களால் அது எப்படி உணர முடியுதுன்னு பாருங்கள். அந்த டேஸ்ட்டு கொஞ்சமாவது தெரியுதானே? ஓகேவா? இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு ஓரத்தில் வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த தண்ணியை பார்த்து அந்த மந்திரங்களை சொல்லுங்கள். அந்த மந்திரம் அந்த தண்ணியில் மந்திரங்களை ஓதி அந்த தண்ணிக்கு வந்து நம்ம ஊருக்கு கொடுக்க போகிறோம், அவ்வளவுதான். ஸோ அந்த பாசிட்டிவிட்டி எல்லாம் கடவுளினுடைய அந்த திருநாமம், அல்லது உங்களுக்கு ஏதாவது ஸ்லோகங்கள் தெரியும், நான் இதை தினமும் சொல்லுவேன் மேம் அப்படின்னா அந்த ஸ்லோகத்தை அந்த தண்ணியில் சொல்லுங்கள். நம்பிக்கையோடு அந்த தண்ணியில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை ஆஃப் பண்ணிவிட்டு கூட உங்களால் எவ்வளோ நேரம் சொல்ல முடியுமோ
அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் சொல்ல முடியுமோ அவ்வளோ நேரம் அந்த தண்ணியில் கடவுளினுடைய நாமத்தை சொல்லுங்கள். 2 நிமிஷம், 3 நிமிஷம், 5 நிமிஷம், 10 நிமிஷம், எவ்வளோ நேரம் உங்களால் சொல்ல முடியுதோ சொல்லுங்கள். சொல்லி முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, அந்த தண்ணியை பார்த்து அது நம்மளுக்கு வாழ்க்கையில் எல்லா விதத்துலேயும் உதவி பண்ணியிருக்கு இல்லையா? அப்போ அந்த தண்ணியை பார்த்து, இந்த நீர் எனக்கு நன்மையை மட்டுமே செய்கிறது, இந்த நீர் எனக்கு நன்மையை மட்டுமே செய்கிறது, இந்த நீர் எனக்கு நன்மையை மட்டுமே செய்கிறது அப்படின்னு சொல்லி அந்த நீருக்கு நன்றி சொல்லிவிட்டு, ஓகேவா, நன்றி சொல்லிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சிப் தண்ணி குடிச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதில் டேஸ்ட்டு தெரியும். ஏன்னா இதை நான் குரூப்பில் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ட்ரை பண்ணப்போ அவங்களுக்கு அந்த ரிசல்ட்டு தெரிஞ்சிச்சு. தீர்த்தம் மாதிரி இருக்குன்னாங்க, டேஸ்ட்டு மாதிரி இருக்குன்னாங்க, நல்ல டேஸ்ட்டு தெரியுது, ஆனால் அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியலேன்னாங்க. ஸோ இது ஒரு சின்ன குரூப்புக்கு நான் கண்டக்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே இன்னொரு பெரிய குரூப்புக்கு நான் இதை செய்ய சொன்னேன். அவங்களும் அந்த மாதிரி நிறையா நல்ல டிஃப்ரென்சஸ் தெரியுதுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் இதை உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன். இதை கண்டிப்பாக இது செஞ்சு முடிச்சுட்டு ஒரு வாய் குடிச்சு பாருங்கள், அல்லது 2வது வாட்டி 3வது வாட்டி குடிச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு மாற்றம் அந்த தண்ணியில் அதனுடைய டேஸ்ட்டில் டிஃப்ரென்சஸ் தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த தண்ணியை பார்த்து நீங்கள் உங்களுடைய கோலுக்கான அஃபர்மேஷன்ஸ் ஏதாவது அதில் சொல்கிறதுனா சொல்லலாம். இல்லை உங்களுடைய கோலை 3 வாட்டியோ அல்லது 5 வாட்டியோ 9 வாட்டியோ அப்படிலாம் இல்லைன்னா ஒரு 3 வாட்டி சொல்லிவிட்டு 1 நிமிஷம் அமைதியாக இருந்துட்டு திரும்பி 6 வாட்டி சொல்லிவிட்டு 1 நிமிஷம் அமைதியாக இருந்துட்டு அடுத்து 9 வாட்டி சொல்லிவிட்டு திரும்பி நன்றி சொல்லிவிட்டு அந்த தண்ணியை நீங்கள் குடிக்கலாம். குடிக்கிறப்ப கடன்னு குடிக்காமல் வாயில் ஊற்றி அப்படியே வாயில் அடக்கி வச்சுருங்க. ஏன்னா அந்த ருசியை கண்டறியக்கூடிய அந்த துவாரங்கள் வாய் ஃபுல்லாக இருக்குது, அந்த கன்னத்தினுடைய உள்பக்கம் நாக்கில் எல்லாம் இருக்குது. அப்போ இந்த தண்ணி அப்படி வைக்கிறப்ப அந்த துவாரங்கள் வழியாக அது அந்த அந்த நாளங்கள்ல எல்லாம் அது பரவுது. அப்போ நம்மளுக்கு அதனுடைய பவர், அந்த ஆற்றல் நம்ம உடம்பு ஃபுல்லாக பரவும். அப்படி வாயில் வச்சுட்டு குடிங்க, முழுங்குங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சிப்பாக நீங்கள் குடிக்கணும். சரியா? இப்படி குடித்து முடிச்சுட்டு அப்படியே ஒரு செகண்டு பாருங்கள், அது நம்ம உடம்புக்குள்ளார அப்படியே இருக்கிற எல்லா செல்லையும் ரினியூ பண்ணுற மாதிரி இருக்கும், புதுப்பிக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு எனர்ஜி, ஒரு மைல்டு எனர்ஜி அதில் பரவுற மாதிரி தெரியும். அதை முழுசாக அனுபவிங்க, நீங்கள் நம்புங்க. நான் திரும்பியும் சொல்கிறேன், கனவு தான், நம்மளுடைய கற்பனை தான் நிஜம். இங்கே இது கற்பனை கிடையாது. நான் மேனிஃபெஸ்டேஷனில் கற்பனை தான் நிஜம்னு சொல்லுவேன். ஆனால் இப்போ நீங்கள் இந்த தண்ணியை குடித்து நீங்கள் அனுபவிக்கிற இந்த உணர்வு ரொம்ப நிஜமானது. இது உங்களுடைய செல் ஃபுல்லாக பரவுது, உடம்புல இருக்கக்கூடிய அந்த செல்கள் ஃபுல்லாக பரவுது. அப்போது உண்மையிலுமே 100% இந்த பாசிட்டிவ் வைப்ஸ், இந்த கடவுளினுடைய திருநாமங்கள் நிறைந்த இந்த தண்ணி, அதனுடைய ஆற்றல் அதிகரித்து, நல்ல ஆற்றல்கள் அதிகரித்து நம்ம உடம்பு ஃபுல்லாக இது பரவுது. சரியா? இதுதான் இதில் உள்ள கான்செப்ட். இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு உங்களுடைய உணர்வுகளை தயவு செய்து கமெண்ட்டில் நீங்கள் டைப் பண்ணுங்கள். இந்த கமெண்ட்டை படிக்கிற இன்னொருத்தருக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ உங்களுக்கு நான் சொன்ன விதம் நல்லபடியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.